மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான காவல்துறையை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. 2024 ஆண்டு மக்களவைக்கான பொது தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து மாதிரி நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான தேர்தலை உறுதி செய்யவும் தேர்தல் நடத்தை விதி மீறல்களை கண்காணிக்கவும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியால் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட துணை ஆட்சியர் வருவாய் தெற்கு சோமசேகர் அப்பாராவ் கோதாரு, மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரிசை தன்யா, காவல் கண்காணிப்பாளர் MVNV லட்சுமி சுஜன்யா மற்றும் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். உங்களது வாக்கு விற்பனைக்கு அல்ல என மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகமானது பாண்லே பால் பாக்கெட்டில் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்காளர் விழிப்புணர்வுக்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகமானது பாண்லே பால் நிறுவனத்துடன் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளது. அதன்படி நேற்று முதல் பாண்லே பால் நிறுவனம் தினமும் நுகர்வோருக்கான விற்பனை செய்யும் அனைத்து பால் பாக்கெட்டுகளிலும் தவறாமல் வாக்களிக்கவும், உங்களது வாக்கு உங்கள் குரல், உங்களது வாக்கு விற்பனைக்கல்ல, வாக்களித்திட பணம் பொருள் பெறுவது குற்றம், வாக்கினை சரிபார்த்திட காகித தணிக்கை, தேர்தல் புகார்களுக்கு கட்டணமில்லா தொலைபேசி 1950, கண்ணியமாக வாக்களிப்போம், வேட்பாளர் பற்றி அறிந்திட KYC செயலி, விதிமீறல்களை தெரியப்படுத்த சிவிஜில் செயலி, மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை உண்டு போன்ற பல வாசகங்கள் தினமும் 2 வேளையும் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்படும். சுமார் 1,70,000 வீடுகளுக்கு இந்த வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் செய்தி சென்றடையும் என செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கத்தின் பிறந்த நாளையொட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கத்தின் பிறந்த நாள் விழாவை ஒட்டி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் தலைமை தாங்க ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்து ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன், மாநில மகளிரணி தலைவி ஜெயந்தி, நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், பொறுப்பாளர் செல்வகணபதி, முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, மாநில OBC அணி ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் நகர மாவட்ட செயலாளர் லட்சுமி, நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், தொகுதி தலைவர்கள் சக்திவேல், ஜெயக்குமார் மற்றும் உருளையன்பேட்டை மகளிரணி கீதா, வீரமங்கை வேலுநாச்சியார் பேரவையின் தலைவர் கலிவரதன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகளான பாண்டியன், கதிரவன், ஜானகிராமன், வள்ளி, மாலதி, பாக்கியா, சித்ரா, முனியம்மா, முருகன், சரவணன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட குதிரை வண்ணார் விடுதலை இயக்க தலைவர் கூத்தான் என்ற தெய்வநீதி மனு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தோடு சேர்ந்து அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று துவங்கியது. நேற்று முதல் நாளில் யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. இந்த நிலையில் இன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களவை தொகுதியின் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கனிடம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட குதிரை வண்ணார் விடுதலை இயக்க தலைவரும் தட்டாஞ்சாவடி நவசக்தி நகரை சேர்ந்த கூத்தான் என்ற தெய்வநீதி மனு தாக்கல் செய்தார். அப்பொழுது அவரது ஆதரவாளர்கள் பலர் கூட இருந்தனர். புதுச்சேரியை பொறுத்தவரை பிரதான கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள்
வரும் 25ஆம் தேதிக்கு பிறகுதான் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் நாளை பதவியேற்க உள்ளார். தெலுங்கானா மாநில ஆளுநராகவும் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் வரும் மக்களவை தேர்தலில் போட்டியிட உள்ளதால் அவர் தனது கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பதிலாக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக உள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதன்படி நேற்று தெலுங்கானா மாநில ஆளுநராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நாளை இரவு கவர்னர் மாளிகையில் அவர் பதவியேற்க உள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் துப்பாக்கியுடன் கொடி அணிவகுப்பு நடத்தி சோதனையில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் புதுச்சேரி மாநிலத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் பல்வேறு இடங்களில் கொடி அணிவகுப்பு நடத்தி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட கடலூர் சாலை, அலைன் வீதி, காளியம்மன் கோவில் தோப்பு, வானரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் முதலியார்பேட்டை காவல் நிலைய போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் துப்பாக்கி ஏந்தியவாறு கொடி அணிவகுப்பு நடத்தினர். மேலும் ரவுடிகளின் வீடுகளிலும் சோதனை செய்தனர். திடீரென குடியிருப்பு பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் அணிவகுப்பு நடத்தியது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. கட்டணமில்லா தொலைபேசி எண் 1950 மூலம் பெறப்பட்ட புகார்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். 2024ஆம் ஆண்டு மக்களவைக்கான பொது தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து மாதிரி நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான தேர்தலை உறுதி செய்யவும் தேர்தல் நடத்தை விதிமீறல்களை கண்காணிக்கவும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியால் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் தங்கள் புகார்களை பதிவு செய்ய 1950 என்ற இலவச எண்ணை கொண்ட கட்டுப்பாட்டு அறை, தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க பொதுமக்களுக்கு உதவும் சிவிஜில் செயலி, சுவிதா என்பது ஒரு ஆன்லைன் போர்ட்டல். இதன் மூலம் கூட்டங்கள், அரசியல் பிரச்சாரங்கள், பேரணிகள் போன்றவற்றிற்கு பொதுமக்கள், வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் முன் அனுமதி கோரி இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அனுமதி வழங்கும் குழு, ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழு, செய்தித்தாள்கள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி சேனல்கள், FM ரேடியோ, அரசியல் கட்சிகளின் இணையதளம், சமூக ஊடகங்கள் போன்ற மின்னணு ஊடகங்களில் கொடுக்கப்படும் விவரங்களை கண்காணிக்கவும், மேலும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களால் வழங்கப்படும் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களுக்கும் இக்குழு சான்றளிக்கிறது. இன்று தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் இக்குழுக்களின் செயல்பாடுகளை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கட்டணமில்லா தொலைபேசி எண் 1950 மூலம் பெறப்பட்ட புகார்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார். சுவிதா இணையதளம் மூலம் ஒற்றை சாளர அமைப்பு வழங்கும் அனுமதி மற்றும் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவினால் முன் சான்றளிப்பு வழங்குதல் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். மேலும் தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் புகார்களை முடித்து வைக்கும்படி பணியில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, வட்டாட்சியர் ஜோதிமணி ஆகியோர் இந்த ஆய்வின் பொழுது உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில வேட்பாளராக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவித்த தமிழ்வேந்தன், அதிமுக வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் என உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக தமிழ்வேந்தனை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்று அறிவித்தார். இதைத் தொடர்ந்து உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கும், பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், வேட்பாளர்கள் தமிழ்வேந்தனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் தமிழ்வேந்தன், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்த கழக பொதுச் செயலாளருக்கும் எடப்பாடியாருக்கும் தன்னை பரிந்துரை செய்த மாநில செயலாளர் அன்பழகனுக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மாநிலம் கடந்த 40 ஆண்டுகளில் பின்னோக்கி சென்றுள்ளது என்றும்
அதிமுக வெற்றி பெற்றால் புதுச்சேரியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் என தெரிவித்துள்ளார். மாநில மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மாநில அந்தஸ்து பெறுவது, போதைப்பொருள் விற்பனையை தடுப்பது, ரயில் நிலையம் விரிவாக்கம் மற்றும் விமான நிலைய விரிவாக்கம், போக்குவரத்து நெரிசலுக்கான தீர்வு, முக்கிய சந்திப்புகளில் மேம்பாலம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்வேன் என உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் ஆபரேஷன் திருசூல் மூலம் நடைபெற்ற சோதனைகள் ரவுடி மற்றும் குற்ற பின்னணி கொண்ட 56 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் லோக்சபா தேர்தலையொட்டி பொதுமக்கள் அச்சமின்றி ஓட்டளிப்பதை உறுதி செய்ய ரவுடிகள், குற்ற பின்னணி கொண்டவர்கள் நடவடிக்கையை கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து ஆபரேஷன் திருசூல் என்ற பெயரில் நேற்று பல்வேறு இடங்களில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கிழக்கு பகுதி ஒதியஞ்சாலை போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட வனரப்பேட்டை, கண்டாக்டர் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகள் சீனியர் எஸ்பி நாரசை தன்யா, எஸ்பி லட்சுமி சௌஜன்யா மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் ரவுடிகளின் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் ரவுடி மற்றும் குற்ற பின்னணி கொண்ட 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். வடக்கு பகுதிகள் ரெட்டியார்பாளையம், கோரிமேடு, கருவடிக்குப்பம் பகுதிகள் எஸ்பி வீரவல்லவன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் பாலமுருகன், வெங்கடாச்சலபதி, இன்ஸ்பெக்டர் ரமேஷ் உள்ளிட்டோர் நடத்திய சோதனைகள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். வில்லியனூரில் நடந்த ஆய்வில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தெற்கு எஸ்பி பக்தவக்ஷலம் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் கலைசெல்வன், சஜித் உள்ளிட்டோர் நடத்திய சோதனைகள் குற்ற பின்னணி கொண்ட 28 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதான 56 பேர் மீதும் 151 பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து உறுதிமொழி பத்திரம் சமர்ப்பித்து பின்பு விடுவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் உள்ளிட்ட மூவரிடம் 24,74,000 ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜ் நகர் சித்தன்குடி மெயின் ரோட்டை சேர்ந்தவர் மணிகண்டன். இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் பகுதி நேர வேலையில் அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பி மர்ம நபர் கூறிய வங்கி கணக்குகளில் 12 லட்சத்திற்கு முதலீடு செய்து ஏமாற்றார். அரியாங்குப்பம் காக்கையன் தோப்பு ஸ்ரீனிவாசன் என்பவரின் மனைவி பிரியா ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என இன்ஸ்டாகிராமில் வந்த லிங்கை ஓபன் செய்து வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்துள்ளார். அதில் தினசரி 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி அதை நம்பி மர்ம நபர்கள் கூறிய வங்கி கணக்குகளில் 2 லட்சம் ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். முத்தியால்பேட்டை செந்தாமரை நகர் நேரு வீதியை சேர்ந்தவர் நிசாமுதீன். புதுச்சேரி பல்கலைக்கழக உதவி பேராசிரியர். கடந்த 7ஆம் தேதி இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வெளிநாட்டிற்கு அனுப்பிய பார்சல் திரும்பி உள்ளதாகவும் அதில் போதைப் பொருட்கள், போலி பாஸ்போர்ட், பென்டிரைவ் இருப்பதாகவும் அவை பறிமுதல் செய்து சைபர் கிரைம் போலீசுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்த சில நிமிடத்தில் ஸ்கைப் வீடியோ காலில் தோன்றி பேசிய நபர் மும்பை போலீஸ் என கூறி நிசாமுதீன் ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை கேட்டு பெற்றுள்ளார். போதைப் பொருள் கடத்தலுக்கு அபராதமாக பணம் செலுத்த வேண்டும், தவறினால் வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டினர். இதனால் மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் 9.5 லட்சம் பணத்தை நிஜாமுதீன் செலுத்தி ஏமாந்தார். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.